மூன்றாம் நாள், வாழ்க்கையை பித்து பிடித்தவனைப் போல் காதலியுங்கள். நான் என் கணவரை ஆழ்ந்து நேசிக்கிறேன். அதே சமயம் மற்றொரு ஆணின்பால் மிகுந்த ஈர்ப்பு கொள்கிறேன். இந்த ஈர்ப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. 2 விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். முதலாவது, நம்பிக்கையும் நெருக்கமும் இருக்கும் சூழ்நிலையில்தான் காதல் தழைக்கும். உங்கள் நேசத்தை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றும்போது நீங்கள் உறவுகளில் ஆழமாக வேர்விட மாட்டீர்கள். வேர்களில் வலு இல்லை என்றால் மொத்த மரமும் சிறு காற்றில் கூட நிலைத்து நிற்க முடியாத பலவீனமானதாகிவிடும். மரம் வலுப்பெற வலுவான வேர்கள் தேவை. வலுவான வேர்களை பெற கால அவகாசம் வேண்டும். அதிலும் காதலின் வேர்கள் வலுப்பெற ஓர் ஊழிக்காலம் கூட போதாது. ஏனென்றால் காதலின் வளர்ச்சிக்கு வரம்புகளே இல்லை. அதற்கு ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் முடிவில்லை. அதனால் காதலை மேலோட்டமாக பார்க்காதீர்கள். அது சாதாரண உறவு அல்ல. காதல் மூலமாக உங்கள் ஆன்மாவையே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். காதல் புனிதமானது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் காதலின் அர்த்தமே காணாமல் போய்விட்டது. அங்கெல்லாம் காதல் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக, பாலியல் உறவாக தரம் தாழ்ந்துவிட்டது. கூடிய விரைவில் மேற்கத்திய நாடுகள் காதலின் முக்கிய பரிமாணங்களையே இழக்க நேரிடும் என்று அஞ்சுகிறேன். காதலின் மூலம் ஏற்படும் வளர்ச்சிக்கான வாய்ப்பையே மக்கள் மறந்துவிடும் அபாயம் இருக்கிறது. உங்களுக்கு தோன்றிய ஈர்ப்பு மனக்கிளர்ச்சியை பற்றியதாக இருந்தால் உங்கள் காதலரை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்களிடம் ஏற்படும் கிளர்ச்சி உங்கள் காதலரை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள உதவும். பழைய காதலனை பொறுத்தமட்டில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது தெரிந்த தேசம். அதனாலேயே லேசாக அலுப்பு தட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சலிப்பு ஏற்படலாம். அது இயற்கையான உணர்வுதான். ஆனால் நீங்கள் அவரை உண்மையாகவே காதலித்தால் அந்த அலுப்புணர்வையும் அந்த சலிப்பையுமே காதலிக்க தொடங்குவீர்கள். ஒருவனை நீங்கள் நிஜமாகவே காதலித்தால் அவனுடைய பழைய பழக்கங்கள், பழைய வழிகள் எல்லாவற்றையுமே காதலிப்பீர்கள். பழைய பொருட்களுக்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கும் பழைய சாய்வு நாற்காலியைப் போல மற்ற இருக்கைகள் கொடுக்க முடியாத ஏதோ ஒன்றை இந்த பழைய சாய்வு நாற்காலி கொடுக்கிறது. அது உங்களுடன் மிகச் சரியாக பொருந்துகிறது. உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதைப் போல் இருக்கிறது. நீங்கள் வசிக்கும் பழைய வீட்டில், அந்த பழைய அறையில் ஒரு சுகமான பழமை உணர்வு இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கும் உங்கள் பழைய வீட்டிற்கும் ஒரு தொடர்பு, ஓர் இசைவு இருக்கிறது. அது வேறு, நீங்கள் வேறு என்று நீங்கள் உணர்வதில்லை. உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் இடையில் உள்ள எல்லை கோடுகள் மறைந்து போகின்றன. நீங்கள் உங்கள் வீட்டுடன் ஒன்றாகிவிட்டீர்கள். பழைய பொருட்களுக்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை நீங்கள்தான் முயன்று கண்டுபிடிக்க வேண்டும். குழந்தைகள்தான் எப்போதும் புது பொருட்களுக்காக அலைவார்கள், ஏங்குவார்கள். நீங்கள் வளர வளர உங்களுக்கு பழைய பொருட்களிடம் ஒரு ஈடுபாடு ஏற்படும். அவற்றிடம் உள்ள சலிப்பு குறையும். அப்பொழுது உங்களுக்கு இவையெல்லாம் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள், பல்வேறு இடுகைகள் என்று தெரியும். ஒரு மனிதனை காதலிக்கும் போது அவனில் ஓர் இடுகையை மட்டும் நீங்கள் அறிகிறீர்கள். ஆனால் அதுதான் எல்லாம் என்ற தவறான முடிவுக்கு வந்து விடாதீர்கள். உங்கள் காதலனுக்கு இருக்கும் இன்னும் ஆழமான ஓர் இடுகை உங்கள் தூண்டுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதன் பின் அதனையும் தாண்டி ஓர் ஆழமான இடுகை இருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவே இல்லை. சொல்ல போனால் உங்கள் காதலனுக்கே தனக்குள் எவ்வளவு அடுக்குகள், இடுகைகள் இருக்கின்றன என்பது தெரியாது. அவனுடைய காதலி அவனுடைய இருப்பு நிலைக்கு சவால் விட்டால் அவளுக்கு மட்டுமில்லாமல் அந்த காதலனுக்கும்
தன்னை பற்றி இன்னும் நன்றாக தெரியும். அந்த அறிதல் காதல் மூலமாகத்தான் நடக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சவால் விடும்போதுதான், ஒருவருக்கொருவர் தூண்டிவிடும்போதுதான் ஒருவரை ஒருவர் இன்னும் நன்றாக ஆழமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால் உங்கள் பழைய காதலனை அறிய புதிய வழிகளை கையாளுங்கள். உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி ஏற்படாது. உங்கள் காதலின் ஒரு புது பரிமாணத்தை கண்டுபிடிக்கும் உத்தி மட்டும் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அவன் ஒரு நாளும் உங்களுக்கு சலித்து போக மாட்டான். பழைய காதலனாக இருக்க மாட்டான். இல்லை, பழையதாக இருந்தாலும் புதுமையானவனாக இருப்பான். அந்த நிலை தொடர்ந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்கள் விடத் தொடங்குவீர்கள். காதலின் ஆழமான காதலில் ஒரு காலகட்டம் வரும்போது காதலிப்பவர், காதலிக்கப்படுபவர் இருவரும் ஏறக்குறைய ஒன்றாகி விடுவார்கள். நான் இந்த இடத்தில் ஏறக்குறைய என்ற வார்த்தையை பயன்படுத்த காரணம், அவர்கள் இன்னும் உடல் அளவில் வேறு வேறாக இருப்பார்கள் என்பதால்தான். ஆனால் ஆழமாக இருக்கும் ஒரு இசைவை உணர ஆரம்பிப்பார்கள். இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் ஓர் ஆச்சரியமான விஷயத்தை சொல்கின்றன. நீண்ட நாள் காதலில் வயப்பட்டிருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கூட தேவையில்லை என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவரின் மனதில் ஓர் எண்ணம் உதித்தால் அது உடனே அடுத்தவர் மனதிற்கு போய் சேர்ந்து விடுமாம். பழைய காதலர்கள் அதிகம் பேசுவதில்லை. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். போக போக காதலர்கள் இரட்டை குழந்தைகளைப் போல் மாறிவிடுகிறார்கள். காதல் என்பது ஒரு விளையாட்டல்ல, அது ஒரு மகத்தான தீரச் செயல். அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பொறுப்பு. அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டால் அது ஒரு வாழ்நாளையும் தாண்டி பல வாழ்நாட்கள் தொடரும் ஓர் உறவு. இன்று யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதங்கள்தான் மேற்கத்திய சிந்தனையை மிகவும் பாதித்த மதங்கள். இந்த 3 மதங்களின் போதனைகளால் மறுபிறவி என்ற கோட்பாட்டையே நாம் இழந்துவிட்டோம். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் இந்த பிறவியில் ஒருவரை ஆழமாக காதலித்தால் அடுத்த பிறவியிலும் அவரை நீங்கள் அவசியம் சந்திப்பீர்கள். பல பிறவிகளில் தொடரும் திருமண உறவை பற்றி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் காதலே உங்கள் தியானமாக இருக்கட்டும். உங்கள் காதலை புனிதமான ஓர் உறவாக பாருங்கள். பொழுதுபோக்கு விஷயமாக பார்க்காதீர்கள். உங்கள் காதலை ஒரு சவாலாக எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வது ரணவேதனையாகத்தான் இருக்கும். வளர்ச்சி தேவை என்றால் வலியை அனுபவித்து தானாக வேண்டும். அடுத்த 6 மாதங்களுக்கு உங்கள் காதலை உங்கள் தியானமாக பாருங்கள். இந்த உலகில் உங்கள் காதலரை தவிர வேறு யாருமே இல்லை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். 6 மாதங்களுக்கு பின் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். என்றாவது ஒரு நாள் அடுத்த ஆணை பற்றிய சிந்தனை வந்தால், அப்படி ஒரு சிந்தனை வர வாய்ப்பிருக்கிறது. மனம் எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கிறது. 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுநாதருக்கு துரோகம் செய்த யூதாசை போல் மனம் உங்கள் உள்ளே இருக்கும் ஆன்மாவிற்கு துரோகம் செய்யும் வல்லமை கொண்டது. உங்கள் மனதில் அடுத்த ஆணை பற்றிய சிந்தனை வர வாய்ப்பிருக்கிறது. அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அதனை அடக்கி வைக்காதீர்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு இரவும் அந்த மாதிரி வேற்று ஆடவர் மேல் ஆசை தோன்றினால், காம உணர்வுகள் தோன்றினால், சுமார் அரை மணி நேரத்திற்கு உங்கள் கற்பனைகளை அந்த எண்ணத்தின் போக்கிலேயே ஓடவிடுங்கள். உங்கள் மனதில் என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அந்த கற்பனை உலகில் செய்து கொள்ளுங்கள். அத்தகைய ஆசைகளை பழிக்காதீர்கள். அவை இயல்பானவை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அத்தகைய ஆசைகள் தோன்றிய வண்ணம் இருக்கின்றன.
அந்த அரை மணி நேரத்தை அந்த ஆசைகளுக்காக செலவழித்து முடித்து விடுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு மனதின் விளையாட்டுகள் புரியும். 6 மாதங்களில் மற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்து மறைந்துவிடும். அப்படி மறையும் போதுதான் உங்களுக்கு காதல் என்றால் என்னவென்று தெரியும். இதுவரை நீங்கள் காதல் என்ற வார்த்தையை மட்டும்தான் காதால் கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா? 6 மாதங்கள். அதன் பின் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நல்லது. தன்னை ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம். நான் அதீதமான மன அழுத்தத்தால் அவதியுறுகிறேன். அதற்கு காரணம் பேராசை. கடவுள் கைப்பட வேண்டும் என்ற பேராசை. என்னால் என்னுடைய முட்டாள்தனமான பகுதிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய தேவையில்லை. முட்டாள்தனமும் தேவை. அது ஒரு வேடிக்கை. நீங்கள் முட்டாளாக இல்லாமல் 24 மணி நேரமும் புத்திசாலியாக இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய சுமையாகிவிடும். கொஞ்சம் முட்டாள்தனம் நல்லது. அதனை நீங்கள் ரசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் எல்லாம் தங்கள் முட்டாள்தனத்தை உதறி தள்ளிவிடவில்லை, அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். அதுதான் அவர்களுடைய மேதாவித்தனத்தின் ரகசியம். உங்களில் எந்த பகுதியையும் ஒதுக்கி வைக்காதீர்கள். எதனையும் வெட்டி எறிந்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்களுக்குள் பிளவுகள் உண்டாகும். நீங்கள் முழுமையான மனிதராக இருக்க மாட்டீர்கள். அந்த முட்டாள்தனமான பகுதிகளும் நீங்கள்தானே. அதை வெறுத்து ஒதுக்குவது யார்? அதுவும் நீங்கள்தானே. உங்கள் அகந்தை தானே. உங்களுடைய முட்டாள்தனமான பகுதிகளை கண்டிக்கும் உங்கள் அகந்தையை விட இயல்பாக முட்டாள்தனமாக இருக்கும் அந்த பகுதிகள் எவ்வளவோ மேலானவை. கடுமையான ஆசாமியாக இருக்காதீர்கள். அதற்கு அவசியமே இல்லை. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நீங்கள்தான். அதில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. உங்கள் நிராகரிப்பினால் எந்த மாற்றமும் விளையாது. அது உங்களை இன்னும் சோகமாக்கும். அதே சமயம் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆடலாம், பாடலாம், வாழ்க்கையையே ஒரு திருவிழாவாக கொண்டாடலாம். உங்களை நீங்களே நிராகரித்தால் எந்த நேரமும் அழுத்தத்துடன் இருப்பீர்கள், வருத்தத்துடன் இருப்பீர்கள். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது கேள்வியில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. 100 வயதான கிரேக்க அறிஞர் டயோஜீனிடம் கேட்டார்கள், உங்களால் எப்படி எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்க முடிகிறது? அதன் ரகசியம் என்ன? அவருடைய பதில், ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் கண் விழிக்கும் போது என் முன்னால் 2 வழிகள் இருப்பதை நான் அறிகிறேன். ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பது, 2வது சோகமாக இருப்பது. ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்ச்சியின் பாதையையே தேர்ந்தெடுக்கிறேன். அதனால்தான் நான் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சோகமாக இருப்பதால் என்ன பயன்? இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாம் மகிழ்ச்சியாக தொடங்கினால் நாம் மாறத் தொடங்குவோம். உலகத்தில் உள்ள ஒரே ரசவாதம் சந்தோஷம்தான். நம்மை மாற்றும் வல்லமை மகிழ்ச்சிக்குத்தான் உண்டு. நம்மை மாற்ற வேறு வழிகளே இல்லை. மகிழ்ச்சியாக இல்லாதவர்கள் மாறுவதே இல்லை. அதே பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் மாற முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனால் அவர்களால் இன்னும் அதிகமாக மாற முடிகிறது. மகிழ்ச்சி மட்டுமே உண்மையான ரசவாதம் என்று ஏன் சொல்கிறேன்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் ஆற்று வெள்ளத்தைப் போல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சக்தி ஓரிடத்தில் உறைந்து போகாமல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே பிரபஞ்சத்தின் சக்தி நடனமாடிக்கொண்டிருக்கிறது. அந்த இயக்க சக்தி தான் உங்களை மாற்ற முடியும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது
ஒரு பாறாங்கல்லை போல் ஓரிடத்தில் உறைந்து போகிறீர்கள். உங்களிடம் இயக்கமில்லை, ஓட்டமில்லை. அந்த நிலையில் நீங்கள் எப்படி மாற முடியும்? சோகமாக இருக்காதீர்கள். கடவுளை தேடுபவர்களிடம் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறது. கடவுளை தேடுபவர்கள் எல்லாரும் அதற்காக கவலைப்படும் சீரியஸ் ஆசாமிகளாகவே இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு கனமும் அழுத்தமும் இருக்கிறது. இந்த கனமும் அழுத்தமும் இல்லாதவர்கள் கடவுளை பற்றி அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. ஆனால் கடவுளை தேடச் சரியான ஆசாமிகள் அவர்கள்தான். இந்த மனிதர்கள், அதாவது எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள், வாழ்க்கையை அனுபவிப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள். வாழ்க்கை, காதல், உணவு, சுகங்கள் போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நன்றாக அனுபவிக்கிறார்கள். உலகத்திலிருந்து விலகி நிற்காமல் அதோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோவிலுக்கு போவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு செல்வதில்லை. இதெல்லாம் கனமான விஷயங்கள், சாவோடு தொடர்புடையவை. வாழ்க்கைக்கும் கோவிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இறைமையை அடைய தகுதியானவர்கள் அவர்கள்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு கடவுள் மேல் ஆர்வம் இல்லை. கடவுள் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் மன அழுத்தமுடையவர்களாக, சோகமானவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் வாழ்க்கையை தவறவிட்டவர்கள், தன்னலம் மிக்கவர்கள், அடுத்தவர்களுக்கு சதா அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கும் ஒழுக்கவாதிகள், தாங்கள்தான் சுத்தமானவர்கள் என்ற அகங்காரத்தில் திளைத்திருப்பவர்கள். இவர்கள் தேவாலயங்களுக்குள் நுழைந்து விடுகிறார்கள். இவர்கள் உள்ளே இருப்பதால் இறைமை அங்கே செல்ல முடியவில்லை. எனக்கு உங்கள் பிரச்சனை புரிகிறது. இந்த மனிதர்களிடம் என்ன செய்ய முடியும்? அவர்கள் உங்களை கொல்லவும் தயங்க மாட்டார்கள். துடிப்பான வாழ்க்கை இருக்கும் இடத்தில்தான் இறைமை இருக்கிறது. எங்கே மகிழ்ச்சியான நடனம் நடந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே அழகான மலர்கள் பூத்து கொண்டிருக்கின்றனவோ, எங்கே ஆறு தன் போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எங்கே நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருக்கிறதோ, அங்கேதான் இறைமை இருக்கிறது. இறைமை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடலாம். அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கை மட்டும் இருந்தாலே போதுமானது. வாழ்க்கை என்றால் அது மரணமில்லா பெருவாழ்வு. ஏதோ முக்கியமான வாழ்க்கை, ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் எழுதும் லைஃப் என்று நினைத்து விடாதீர்கள். சாதாரண, எளிமையான, சந்தோஷமான, சிறிய எழுத்தில் எழுதும் லைஃப் ஐத்தான் நான் சொல்கிறேன். அந்த வாழ்க்கைதான் இறைமை. இது நான் தினமும் சந்திக்கும் பிரச்சனை. நீங்கள் மகிழ்ச்சியாக, சிரித்த முகத்துடன், துடிப்புடன் இருப்பதையே நான் விரும்புகிறேன். பித்து பிடித்தவனைப் போல் வாழ்க்கையை வெறித்தனமாக காதலியுங்கள். இறைமையை அறிந்து கொள்ளும் ஒரே வழி அதுதான். வாழ்க்கையிலும் காதலிலும் உங்களை தொலைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இறைமையை காண்பீர்கள். வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு கனமான மனதுடன் கடவுளை தேடிக்கொண்டிருந்தால் அவரை ஒரு நாளும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த மனப்பான்மையோடு கடவுளை ஒரு நாளும் அடைய முடியாது. நீங்கள் சோகமாக, கனமாக இருந்தால் கடவுளை தேட நீங்கள் சரியான ஆள் இல்லை. இறைமை உங்களை சந்திக்க விரும்பாது. இறைமைக்கு சோகம் பிடிக்காது. இதனால் வரை வாழ்க்கை புனிதர்களை தவிர்த்து வந்திருக்கிறது. அந்த தவிர்த்தல் சரிதான். அதனால் ஒரு நாளும் புனிதராக மாற முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் பாவம் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, மகிழ்ச்சியாக இருங்கள். உண்மையான மகிழ்ச்சியில் திளைத்திருப்பவன் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மகிழ்ச்சியே உங்களை மாற்றிவிடும். நீங்கள் புனிதராக இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய பாவச் செயலை புரிகிறீர்கள். ஆமாம், சோகமாக இருப்பதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய பாவம். மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒருவன் அடுத்தவன் மகிழ்ச்சியையும் அழிக்கிறான்.
உங்களிடம் இருப்பதைத்தானே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் மகிழ்ச்சியின்மையைத்தான் நீங்கள் மற்றவர்களுடன் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இந்த முட்டாள்தனத்தை விட்டொழியுங்கள். சமய உணர்வுடன் இருக்க வேண்டுமென்றால் மதத்தை விட்டொழியுங்கள். இறைமை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதனை மறந்துவிட்டு வாழ்க்கைக்குள் குதியுங்கள். வாழ்க்கை மட்டுமே போதுமானது. வாழ்க்கையை கொண்டாடுங்கள். இந்த கணத்திலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். சரியா? இதனால்தான் நான் இன்னும் உங்களை இங்கே வாழ அனுமதிக்கவில்லை. நீங்கள் சந்தோஷமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பதை பார்த்தால் உங்களை இங்கே தங்க அனுமதிப்பேன். இல்லாவிட்டால் நீங்கள் இன்னும் சிறிது நேரம் வாசலில் காத்திருக்க வேண்டும். சீரியஸான ஆசாமிகளை பார்த்தால் எனக்கு பயம். ஓஷோ மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிக்கிறார். சீரியஸ் சிக்கந்தர்கள் நான் பாடுபட்டு உருவாக்கியதையெல்லாம் ஒரு நொடியில் அழித்து விடுவார்கள். நீங்கள் இயல்பாகவே ஒரு கிரார் ஆசாமி இல்லை. இந்த கடுமையும் சோகமும் உங்கள் பிறவி குணம் இல்லை. சிலர் பிறக்கும் போதே நோயாளிகளாக பிறப்பார்கள், சிலர் கரார் ஆசாமிகளாக. அவர்கள் தங்கள் கடுமையையும் சோகத்தையும் உதறி தள்ளுவது மிகவும் கடினமான செயல். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் இந்த குணங்களை எளிதாக களைந்து விடலாம். ஆடைகளை களைவது போல் சுலபமாக களைந்து விடலாம். இந்த கணத்திலிருந்து நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நல்லது. வலிப்பு நோய் மற்றும் தியானம். நான் பல ஆண்டுகளாக வலிப்பு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தூங்கும்போது எனக்கு வலிப்பு வருகிறது. 2 நிமிடம்தான் நீடிக்கிறது. ஆனால் அந்த வலிப்பு நிற்கும்போது நான் என்னுள் ஒரு வித்தியாசமான வெறுமையை உணர்கிறேன். கவலைப்படாதீர்கள். அது காலப்போக்கில் மறைந்துவிடும். அதில் எந்த தவறும் இல்லை. அதையே ஒரு தியானமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். எது நடந்தாலும் அது எனக்கு பரிபூரண அமைதியையும் பரவசத்தையும் கொடுக்க போகிறது. அது போதும். அடுத்த முறை வலிப்பு வரும்போது அதனுள் தியானம் கலந்திருக்கும். அதனால் உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும். நோயின் காரணமாக ஏற்படும் வலிப்பும் பரவச நிலையில் ஏற்படும் வலிப்பும் ஒரே மாதிரியானது. இரண்டிற்கும் வெளியே தெரியும் அடையாளம் ஒன்றுதான். தன்மையில்தான் வித்தியாசம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வலிப்பு நோய் இருந்தது. அவரை சோதித்த மருத்துவர்கள் அவருக்கு வலிப்பு நோய் இருப்பதாகவும் கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்றும் சொன்னார்கள். அவர் மட்டும் அமெரிக்காவில் இருந்திருந்தால் அவருக்கு மின்சாரம் மூலம் அதிர்ச்சி கொடுத்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அடைத்து போட்டிருப்பார்கள். உங்களுக்காகவாவது 2 நிமிடங்கள் தான் இந்த நோய் வருகிறது. அவருக்கு 6 மணி நேரம் வரை கூட வலிப்பு தொடர்ந்து இருக்கும். ஒரு முறை அவர் 18 மணி நேரம் உணர்வில்லாமல் இருந்தார். பரவச நிலையின் அறிகுறிகளும் வலிப்பு நோயின் அறிகுறிகளும் ஏறக்குறைய ஒன்றுதான் என்று இந்தியாவில் இருப்பவர்கள் அறிவார்கள். பரவச நிலையில் இருப்பவர்களுக்கு தங்கள் உடலை பற்றிய உணர்வுகள் இருக்காது. அவருடைய மனதின் அடியாழத்தில் உணர்வு நிலை இருக்கும். அங்கே அவர் அமைதியாக இருப்பார். அடுத்த முறை உங்களுக்கு வலிப்பு நோய் வரும்போது உங்களுக்கு பேறு வகையும் பரவசமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2 நிமிடம் உங்களை பற்றிய மகத்தான உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் தினமும் நான் சொல்வது போல் சொல்ல வேண்டும். எது நடந்தாலும் அது எனக்கு பரிபூரண அமைதியையும் பரவசத்தையும் கொடுக்கப் போகிறது. ஒவ்வொரு முறையும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வார்த்தைகளை மாற்றாதீர்கள். அப்படி மாற்றினால் உங்கள் மனம் குழம்பி போய்விடும். அடுத்த முறை அது நிகழ்ந்தால் அது உங்களுக்கு ஓர் அழகான அனுபவமாக இருக்கும். இனிமேல் அந்த வலிப்பு உங்களுக்கு ஒரு நோயாக, ஒரு பிரச்சனையாக இருக்காது. வேலை மற்றும் தியானம். நான் மேலை நாட்டில் ஒரு தியான மையத்தில் வேலை பார்க்கிறேன்.
அங்கே எனக்கு வேலையிலும் பிரச்சனை, தியானம் செய்வதிலும் பிரச்சனை. எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் என்றாலும் நான் அதிகமாக வேலை பார்க்கிறேன். அதிகமாக வேலை பார்ப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை ஒரு பிரச்சனை இல்லை. அதிக வேலை என்று ஒன்றுமில்லை. நாம் எப்போதும் நம் சக்தியின் அளவிற்கு வேலை பார்ப்பதில்லை. நம்முடைய பணியில் நமது முழு ஆற்றலையும் பயன்படுத்துவதில்லை. மிகவும் கடுமையாக உழைப்பவர்கள் கூட தங்கள் ஆற்றலில் 15% தான் பயன்படுத்துகின்றனர் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. நீங்கள் 7 அல்லது 8% தான் உங்கள் ஆற்றலை பயன்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதிகம் வேலை செய்ய இன்னும் அதிகம் வேலை செய்யும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வேலையை குறைக்க உங்கள் வேலை செய்யும் ஆற்றல் இன்னும் குறைந்து கொண்டே போகிறது. வாழ்க்கைக்கு என்று ஒரு வினோதமான நியாயம் இருக்கிறது. அதைத்தான் இயேசுநாதர் சொல்கிறார். உங்களிடம் நிறைய இருந்தால் இன்னும் அதிகமாக உங்களிடம் கொடுக்கப்படும். உங்களிடம் இல்லை என்றால் இருக்கும் கொஞ்ச நஞ்சமும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் கடுமையாக வேலை பார்த்தால் உங்களுக்கு மேலும் சக்தி கிடைக்கும். நீங்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்றால், நீங்கள் வேலையே பார்க்காமல் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்தால் உங்களிடம் இருக்கும் கொஞ்ச நஞ்ச ஆற்றலும் மறைந்துவிடும். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் ஒட்டுமொத்த ஆற்றலையும் பயன்படுத்துங்கள். அந்த வேலையில் உங்கள் அதிகபட்ச திறமையை வெளிப்படுத்துங்கள். விரைவிலேயே பல கதவுகள் திறப்பதை உணர்வீர்கள். உங்கள் சக்தி மேலும் மேலும் பெருகும். உங்களால் எட்டக்கூடிய அளவை தாண்டி இன்னும் மேலே போக முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உங்களால் வளர முடியும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் செய்தால் நீங்கள் அதே நிலையில்தான் மீண்டும் மீண்டும் விழுவீர்கள். வளர மாட்டீர்கள். முடியாததை முயற்சி செய்து பாருங்கள். அது உங்களால் செய்ய முடியும் என்ற நிலை வரும். முடிந்ததை கூட நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் அதுவும் உங்களுக்கு முடியாததாகிவிடும். வேலை செய்வதற்கு என்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையாக வேலை பார்த்திருந்தால் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் உங்களிடம் அந்த உழைப்பின் ஜொலிப்பு இருக்கும். அந்த நேரத்தை தவறவிட்டால் அந்த ஜொலிப்பையும் தவறவிட்டு விடுவீர்கள். ஐயோ, உழைக்க கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்று வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவீர்கள். இளவயதில் கடுமையாக உழைத்தவர்களுக்கு வயதானபின் ஓர் அதீத சக்தி உண்டாகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு விளக்கு வைத்தாற்போல் ஒரு ஜொலிப்பு உண்டாகிறது. வயதானபின் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்றாலும் அவர்களிடம் உழைப்பின் ஜொலிப்பு இருக்கும். அவர்கள் உழைத்து சம்பாதித்த ஓய்வை நன்றாக அனுபவிப்பார்கள். ஓய்வையும் நாம் சம்பாதிக்க வேண்டும், கடுமையான உழைப்பின் மூலமாக. அதனால் இப்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை முழுமூச்சுடன் செய்யுங்கள். ஏனென்றால் இப்போது உங்களிடம் சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. என்ன நான் சொல்வது சரிதானே? வேலைக்கும் தியானத்திற்கும் இடையிலான சமநிலை தினமும் வேலையும் செய்து தியானமும் செய்வது கஷ்டமாக இருக்கிறது. அதிகம் வேலை செய்வது கஷ்டமாக இல்லை, தியானம் செய்வதுதான் கஷ்டமாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த செயல்பாட்டின் தன்மை புரியவில்லை. நாம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நமது மூளையில் பல பாகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் ஏதாவது கணக்கு போட்டுக்கொண்டிருந்தால் மூளையின் சில பாகங்கள் வேலை செய்யும், மற்ற பாகங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளும். அதன் பின் நீங்கள் கவிதைகள் படிப்பீர்கள். கணக்கு போட்டுக்கொண்டிருந்த மூளையின் பாகங்கள் இப்போது ஓய்வு எடுத்துக்கொள்ளும். வேறு சில பாகங்கள் வேலை செய்யத்தான் தொடங்கும். அதனால்தான் நாம் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பாட நேரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு பாட நேரம் மாறுகிறது. ஏனென்றால் மூளையின் ஒவ்வொரு பாகமும் அந்த நேரம் வரைதான்
அலுப்பில்லாமல் வேலை பார்க்க முடியும். அதன் பின் அந்த பாகங்கள் களைத்து விடுகின்றன. வேலையின் தன்மையை மாற்றுவதுதான் சிறந்த ஓய்வு. அதனால் அடுத்த பாட நேரத்தில் மூளையின் வேறு பாகங்களுக்கு வேலை கொடுக்கிறோம். செய்யும் வேலையில் தொடர்ந்து வரும் மாற்றங்கள் உங்களை வளப்படுத்தும். அது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் பிரச்சனை எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள். உங்கள் மனம் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறி பிடித்தவர் போல் அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதை மாற்றி வேறொன்று செய்வதை உங்கள் மனம் ஏற்க மறுக்கிறது. இது நல்லதல்ல. இப்படி ஒரே வேலையில் வெறித்தனமாக மூழ்கக்கூடாது. அந்த வேலையை செய்யும் போது நன்றாக ஆழ்ந்து வேலை பார்க்க வேண்டும். என்றாலும் நீங்கள் தான் அந்த வேலைக்கு எஜமானனாக இருக்க வேண்டும். அந்த வேலைக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அடிமைத்தனம் நல்லதல்ல. தியானத்திற்கும் இறைமைக்கும் அடிமையாக இருப்பது கூட சரியல்ல. உங்களால் செய்து கொண்டிருக்கும் வேலையை நிறுத்த முடியவில்லை என்றால், இல்லை, அரை மனதுடன் தான் அந்த வேலையை நிறுத்த முடியும் என்றால் உங்களால் மனத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று பொருள். இது ஆபத்தானது. உதாரணமாக, நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தியானம் செய்து முடித்துவிட்டு வேறு ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தியானம் முடிந்தவுடன் அமைதியாக அமர்ந்து ஒரு 5 நிமிடங்களுக்கு உங்கள் மூச்சை ஆழமாக வெளியே விடுங்கள். அதன் பின் உங்கள் உடல் மூச்சை உள்வாங்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்காதீர்கள். பின் நீங்கள் மூச்சை ஆழமாக தீர்க்கமாக வெளியே விடுங்கள். உங்கள் மனதில் உடம்பில் இருப்பதையெல்லாம் வெளியே தூக்கி எறிவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். 5 நிமிடங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அதன் பின் அடுத்த வேலையை தொடங்குங்கள். நீங்கள் மாறிவிட்டதாக உணர்வீர்கள். நீங்கள் கார் ஓட்டுவதை கவனித்திருக்கிறீர்களா? காரை கிளப்பும் போது கியர் சமநிலையில் நியூட்ரலில் இருக்க வேண்டும். முதல் கியரை போட்டு காரை கிளப்ப வேண்டும். கொஞ்சம் வேகம் போனவுடன் 2வது கியருக்கு மாற வேண்டும். இன்னும் வேகம் அதிகரிக்கும் போது 3வது 4வது என்று கியரை மாற்ற வேண்டும். அதேபோல் வேகம் குறையும் போது 4வது கியரிலிருந்து 3வது, 3லிருந்து 2 என்று கியரை மாற்ற வேண்டும். கியரை மாற்றும் போது, உதாரணமாக 3லிருந்து 4ற்கு போகும்போது 1 நொடி பொழுதாவது சமநிலையில் நியூட்ரலில் வந்துவிட்டு தான் அடுத்த கியருக்கு போக வேண்டும். அதேபோல் நீங்கள் ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது 5 நிமிடம் இதுபோல் நியூட்ரல் கியரில் இருப்பது நல்லது. இந்த 5 நிமிடம் நீங்கள் எதுவும் வேலை பார்க்கவில்லை. மூச்சை இழுத்து வெளியே விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இந்த 5 நிமிடம் இடைவேளையும் போக போக குறைய ஆரம்பிக்கும். 1 மாதத்திற்கு பின் 4 நிமிடம் ஆகும். 2 மாதங்களுக்கு பின் 3 நிமிடம் என்று படிப்படியாக குறைந்து கொண்டே போகும். அதன் பின் ஒரு கட்டத்தில் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது ஒரு முறை மூச்சை வெளியில் விட்டாலும் போதும் என்ற நிலை வரும். ஒரு வாக்கியம் முடிந்தவுடன் வைக்கப்படும் முற்றுப்புள்ளியாக அந்த மூச்சு இருக்கும். இந்த வழியை முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் இங்கே வரும்போது எல்லாம் சரியாக இருக்கும்.